விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. பிரைஸ் காட். அவரு தொடங்கும் போது எப்படி தொடங்குறாருன்னா, உன் இளமையை குறிச்சு ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு. லுக், வென் வி ஆர் யங், வி ஆர் ஆல் யங் பீப்புள். அப்போ வேர்ல்ட்லி ஸ்டாண்டர்ட் படி பார்த்தோம்னா, ஒரு மனுஷன் அசட்டை பண்ணுகிறது அப்படின்னா அவனை பத்தி பெருசா கண்டுக்கிறது இல்லை. ஓ அப்படின்னு சொல்ற அப்படி அப்படி யாரை செய்வாங்க அப்படின்னா, மேபி ஒரு பிசிக்கலி நல்ல அப்பியரன்ஸ் இல்லாத ஆளு, மேபி ஒரு பணம் பலம் இல்லாத ஆளு, இன்ஃபுளுன்ஷியலான ஒரு பர்சனா இல்லாம இருந்தீங்க, சக்சஸ்ஃபுல், அந்த சோ கால்டு சக்சஸ், இந்த உலகம் சொல்லப்படுது, இந்த சோ கால்டு சக்சஸ் இல்லாம இருந்தீங்க அப்படின்னா யாரும் உங்களை செட்ட கூட பண்ண மாட்டாங்க. எல்லாரும் மதிக்க மாட்டாங்க, பெருசா ஒன்றும் மதிக்க மாட்டாங்க. இந்த கிரைட்டீரியாஸ் எல்லாம் நீங்க மீட் பண்ணாதான் அந்த உலக மக்கள் என்ன செய்வாங்கன்னா மதிப்பாங்க. சரியா? பட் ஒரு ஒரு காட்லி பர்சனுக்கு அவரு என்ன 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 அட்வைஸ் தராருன்னா, இங்க பாருங்க, யாரும் அசட்டை பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அவர் சொல்றாரு, உன்னுடைய ஸ்டாண்ட் வந்து எப்படி ஆகுது அப்படின்னா, நீ உலக மனுஷன் உன்னை நீ ப்ரொஜெக்ட் பண்ண போறது இல்ல, நீ கர்த்தருடைய மனுஷன் ப்ரொஜெக்ட் பண்ற. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பியூட்டிஃபுல்லான பாயிண்ட். லிசன் டு மீ. How do you project yourself among your friends? How do you project yourself to the secular people? செக்குலர் பீப்புள் கிட்ட போகும்போது, யாரு கிட்ட போனாலும் சரி, இந்த உலகத்துல எந்த மனுஷன் கிட்ட போனாலும், the projection of my own self is very, very important. How do I project myself as a man, or as a godly man? Sometimes we project ourselves as a man, common man. Hey Timothy, just remember, you're a godly fellow. இதற்கு ஒரு பிள்ளைக்கும் சொல்றேன், remember, you're a godly fellow. நீ தெய்வ பிள்ளை, நீ கர்த்தருடைய பிள்ளை. இதை ஞாபகத்திலவை. இன்னைக்கு ப்ராப்ளம் என்ன தெரியுமா? மறதிதான். இவரு பேப்டிசம் குறிச்சு நம்ம வாசிக்கும் போது சொல்றாங்க, தெய்வம் அழகா வசனம் சொல்லுது, நீங்க அவரோடு கூட மறைச்சிருக்கிறீங்கிறாரு. யாரு கூட? இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்க அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். You have already attended your funeral service. Your old man is dead. சரியா? Old man is dead. சொல்லிட்டு என்ன சொல்றா, அதை என்னைக்கோ மறந்துடாத. Listen to me. எனக்கு ப்ராப்ளம் என்னன்னா, sometimes we forget that our old man, our old self is dead with Christ. செத்துட்டாங்கிற நினைப்பு இல்லாம காமன் மேன் போல இல்ல சார், நான் எப்படி இதை செய்யலாம்? I'm a godly man. I'm a godly woman. That God is very, very important. Problem and we often forget that God, but God reminds you this evening, you are a godly fellow. Your standard is godly. You're a godly fellow. சும்மா இல்ல. இதை சொல்லிட்டு ஒருவன் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு என்ன பண்ணு? பணம் சம்பாரி, படி, பாடி நல்லா பில்ட் பண்ணு, நல்லா அழகா உன்னை க்ரூம் பண்ணிக்கோ. So that based on this worldly standard, nobody will despise you, தம்பி. Everybody will respect you. God is not saying that. Paul is not saying that. Paul is saying that, look, for a godly man, another set of things are there to be respected by people as a godly man. நான் சொல்றேன், உலக மனுஷனா நீங்க மதிப்பு இல்லாம இருந்தா கூட ப்ராப்ளம் இல்ல, பட் காட்லி பர்சனா யூ ஷுட் earn the respect. நான் ரொம்ப இப்பதான் ஆண்டவர் கொஞ்சம் நல்ல வாழ்க்கைய எல்லா விதத்திலையும் உலக பிரகாரமா சொல்றேன், சரியா, சிலதெல்லாம் கொடுத்து ஸ்டெபிலைஸ் பண்ணிருக்கிறார். ஆனா ஆரம்பத்துல ரொம்ப வறுமை, ரொம்ப தரித்திரம் என் லைஃப்ல. இப்போ ஆண்டவரை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஊழியத்துக்கு வேற வந்துட்டு 2 வருஷம். அப்போ ரொம்ப சுத்தம், என்னன்னே தெரியாது. வந்தாச்சு, அழகு கூப்பிட்டாரு, என்ன பண்றதுன்னு தெரியல, பைசா இல்ல, மதிக்க அழகும் இல்லை நம்ம கிட்ட பெருசா. இப்ப இருக்கிறத விட ரொம்ப மோசமா ஒல்லியா இருப்பேன், 51 கிலோ. இப்பயாவது பரவாயில்ல, கத்தருடைய கிருபையால 69 வரைக்கும் வந்திருக்கேன். ஆனா அப்ப 51 கிலோ, ரொம்ப ஒல்லியா, அசிங்கமா, பணமும் இல்ல, வேலை இல்ல, ஒண்ணு இல்ல.
Having said that, அது எல்லாம் வச்சுட்டு உலக ஸ்டாண்டர்டா nobody respected me. Nobody respected me. பட் அதுல அந்த இடத்துக்குள்ள இன்னொன்னு நான் கவனிச்சேன். என்ன கவனிச்சேன்னா, அவன் ஆனா ஆண்டவருக்கு அவன் பயப்படுறவன். எனக்கு அந்த வார்த்தை ஒரு மாதிரி மண்டையில மணி அடிச்சிச்சு. என்ன மணி அடிச்சிச்சுன்னா, ஒரு பயல நம்ம மதிக்கல தான் உண்மை. ஏன் பைசா இல்ல, எதுவும் இல்ல. அதனால நம்மள யாரும் மதிக்கல. உண்மைதான். மதிக்காத பயம் வாயில இருந்து இன்னொரு வார்த்தையும் வருது. என்ன வார்த்தைன்னா, அவன் ஆனா கொஞ்சம் பயப்படுறவன், கொஞ்சம் அந்த காம்ப்ரமைஸ்டா போறவன் கிடையாது. அப்ப நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, it is not all about maintaining the standard of this world as a common man, but maintaining the standard of a godly character. And எனக்கு அது புரிஞ்ச பிறகுதான் I was deeply encouraged and convinced. வா, ஆமா ஆண்டவரே, இதுல ஒரு பயலனை அசட்டை பண்ணாம நான் பாத்துக்கணும். That changed my entire perspective. Even today, பிள்ளைகளா நான் சொல்றேன், இந்த உலக ஸ்டாண்டர்டின் நிமித்தம் உங்களை மதிக்காத ஆளு வாயில இருந்து கூட ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டா நீங்க அப் டு த மார்க் இருக்கீங்கன்னு பேசணும். உங்க ஆபீஸ்ல உங்களை பூமர்னு சொல்லலாம், நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. அந்த உலக ஸ்டாண்டர்ட்ல இவன் செருப்பு கிடையாது சார், நல்ல ஷூஸ் கிடையாது சார், அது கிடையாது சார், நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ண மாட்டேன் சொப்பப்பய சார் அவன் சொன்னாலும், அதே ஆளுகிட்ட இருந்து என்ன வார்த்தை வரலாம் அப்படின்னா, அவன் ஒரு மாதிரி தெய்வத்துக்கு பயந்து ஒரு மார்க்கமா நடக்கிறவன் சார். அத அவன் அற்பமா சொன்னாலும் அவன் சொல்லும் போது அற்பமா இருக்க, அவன் இருதயத்துக்குள்ள தெரியும் இஸ் மெயின்டைனிங் சம் அதர் ஸ்டாண்டர்ட் சார். பிள்ளைங்களா, நான் சகோதரனா உங்க பிள்ளைங்களா, உங்களோட ஒருவனா நான் சொல்றேன், we should maintain our godly standard among people. சரி, அந்த godly standardன்னு சொல்றதுக்கு என்ன சார் டெஃபினிஷன் அப்படின்னு கேட்டா சொல்றாரு, வார்த்தையிலும் நடக்கையிலும். இதெல்லாம் சின்ன சின்ன திங்ஸ், பட் வெரி டீப் திங்ஸ் தட் வில் சேஞ்ச் யூ. வார்த்தை. Bible clearly says that for every word that profess out of our mouth is accountable to God. நீங்க எந்த வார்த்தை பேசினாலும் அந்த வார்த்தைக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இது பைபிளோடைய வார்த்தை. என்னைக்காவது அந்த வார்த்தை நம்மளுக்கு மனசுல தட்டிருக்கா சொல்லுங்க. நான் பேசுற ஒரு வார்த்தைக்கும் கணக்கு ஒப்புவிக்கணுமா? எவ்வளவு ஒப்புவிக்கணும்? நான் ஒரு காரியத்தை சொல்றேன், அமைதியா இருந்தா மூடன் கூட ஞானவான் என்று பேர் எடுப்பான். சாலமோன் இதுல இருக்கு, இதுல ப்ராவர்ப்ஸ்ல இருக்கு. அமைதியா இருந்தா. அத நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கிறேன். ஒரு தம்பி எனக்கு தெரியும். அந்த தம்பிக்கு பயங்கர எஜுகேஷன் கிடையாது. அந்த தம்பி பயங்கரமா படிச்சவன் கிடையாது. ஆனா அமைதியா இருப்பான். சரியா சரியா ரொம்ப அமைதியா இருப்பான். என் கூட ஊழியத்துக்குலாம் வருவான். அப்போ ரொம்ப அமைதியா இருப்பான். அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, தம்பி பயங்கர ஸ்பிரிச்சுவலாவும், ரெண்டாவது ரொம்ப அறிவா இருப்பான் அப்படி. நான் சொன்னேன், நான் மனசுக்குள்ள நினைப்பேன், அவன் பேச ஆரம்பிச்சா அவன் ஒரு டுபாக்கூர்னு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. என் மனசுக்குள்ள நினைச்சிட்டு அவன்கிட்ட சொல்லுவேன், தம்பி வாய மட்டும் நீ திறந்துடாதடா, இப்படியே மெயின்டைன் பண்ண நீ. அவன் அமைதி அப்படி ஒரு மாதிரி அப்படியே அமைதியா உட்காந்துருப்பான். அப்படியே உட்காந்துட்டு ஏதோ பிலாசபிக்கல் திங்க் பண்ற மாதிரி அமைதியா உட்காந்துருப்பான். எல்லாரும் யோசிப்பாங்க, பயங்கர வேத ஞானத்துல முங்கி அவன் பாவம் உள்ள போராடிக்கிட்டு இருப்பான். அவன் I tell you, வார்த்தையில கவனமாகாட்டி அமைதியா இருந்துருங்க. சரியா? அப்படி நீங்க வார்த்தையில வளரணும் அப்படின்னா தயவு செஞ்சு ஆண்டவர்கிட்ட கேட்டு நாவையும் வாயின் வார்த்தைகளையும், அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, வாயின் வார்த்தைகள் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் வாட் யூ ஸ்பீக். பாதி பேர் ரெஸ்பெக்ட் எங்க லூஸ் பண்ணுவான் தெரியுமா? when he starts to speak.
and he starts to speak. For example, இப்ப யாராவது ஒரு ஸ்பிரிட், யாராவது ஒரு பிள்ளை பயங்கரமா வரும் நம்ம கிட்ட, ஆண்டவனே ஊழியம் அது இது அப்படின்னா, நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். அவனை தனியா கூப்பிட்டு வச்சு அவன் பேச ஆரம்பிப்பேன். 5-10 நிமிஷம் பீக்ல இருப்போம் அவனோட பேச்சு ஸ்பிரிச்சுவலி. அண்ணே ஜெபம், உபவாசம், ஊழியம், ட்ராக்ஸ், அது இதுன்னு பீக்ல இருக்கான். 10வது நிமிஷம் அவனுக்கு கண்டென்ட் இருக்காது அடுத்து பேசுறதுக்கு. அப்படியே முழிச்சுக்கிட்டே இருப்பான். திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு, அண்ணே அதாவது நம்ம செய்திகள்ல வந்ததுன்னு சொல்லிட்டு அடுத்த நியூஸுக்கு போவாரு, அடுத்து என்டர்டைன்மெண்ட் போயிடுவாரு, ஸ்போர்ட்ஸுக்கு போயிரு, அப்படியே உலகத்துக்கு சுத்தி அப்படி சுத்தி வரப்போ ஏன்னா 10 நிமிஷத்துக்கு மேல என்ன இல்லைன்னா கண்டென்ட் இல்ல. ஏன் கண்டென்ட் இல்ல அப்படின்னா, வார்த்தைய தெய்வ வார்த்தை பேசுறது போல உங்க நாவை ட்ரெயின் பண்ணிட்டு கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு முன்னாடி வந்திருக்கிறீங்களே தவிர, உங்க இருதயத்தின் நிறைவினால வாய் பேசல. When your heart is filled with the word of God, your mouth will utter words non-stop. Problem என்ன தெரியுமா? We don't let the Holy Spirit to fill our heart with the word of God, but we love to speak. மரியாதையே போயிரும். மரியாதையே போயிரும் பிள்ளைகளா. நம்ம இருதயம் நிறையட்டும். கர்த்தருடைய வசனத்தினால் நிறையட்டும். அப்ப நீங்க வாயை திறந்தீங்கன்னா அப்படி கட 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 என்ன வார்த்தை, ஜெபம், ஒருத்தவங்களோட விசுவாசங்களை தட்டி எழுப்புறது, ஒருத்தவங்க conversation tells about you. வார்த்தை. அடுத்து சொல்றாரு, தம்பி உன் நடக்க, your behavior ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது how you behave. தனியா இருக்கும்போது, கூட்டத்தோட இருக்கும்போது, சில நேரங்கள்ல நாங்க ஃபேமிலியா எங்கேயாவது வெளியில போவோம்னா, வெளியில போகும்போது ஜாலியா பேசிக்கிட்டு, சிரிச்சுக்கிட்டு, அடிச்சுக்கிட்டு, புடிச்சுக்கிட்டு, ஏதாவது ஜோக் அடிச்சுக்கிட்டு அப்படி இருப்போம். அடார்னு யாராவது வந்து டக்குன்னு யாராவது பார்ப்போம்ல, பார்த்துட்டு ஸ்தோத்திரம் பிரதர்ன்னு சொன்ன உடனே ஒரு பதட்டம் வரும் நம்மளுக்கு. என்ன பதட்டம் வரும்னா, அந்த பதட்டம் வந்துட்டு பட்டுன்னு பக்கத்துல ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல கேட்பேன் ஒய்ஃப்டே, பாப்பா நான் எதுவும் தப்பா சொன்னேன்னா, ஏதாவது தப்பா விளையாடுனா, தப்பா பேசினேன்னா, அப்புறம் தான் அந்த மரமண்டை எனக்கு உரைக்குது. ஏன்டா நடிக்கிற? உன் நடக்க நேச்சுரலா இருந்தா நீ நடிக்க மாட்டியே. உன் நடக்க பேசிக்காவே நேச்சுரலா, ஸ்பிரிச்சுவலா தெய்வத்துடைய அந்த எல்லைக்குள்ள நம்ம என்ஜாய் பண்ணணும். சந்தோஷமா சிரிக்கணும், பேசணும், ஜாலியா விளையாடணும். நம்ம குடும்பத்துக்குள்ள வெளியில இருக்கிற ஹாப்பியா இருக்கணும். அதெல்லாம் அத பத்தி சொல்லல. பட் அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மேன் அப்படிங்கிற அந்த பவுண்டரிக்குள்ள இருக்காங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். The way that you behave. நீங்க கேட்கலாம், ஜாலியா இருக்கிறதுக்கு ஏதாவது பவுண்டரி இருக்கா? 100% இருக்கு. ஸ்பிரிச்சுவல் மேனுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு, ஜாலியா இருக்கிறதுக்கு, ரொம்ப ஃபன்னா இருக்கிறதுக்கு there is a boundary. There is a boundary. மறந்துடவே கூடாது. There is a boundary. பேசும்போது சிலர் ரொம்ப ஜாலியா பேசி சிரிச்சு எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். ரொம்ப பரியாசமான உதடுகள், வேற ஒரு ஒரு filthy ஜோக்ஸ் இதெல்லாம் உள்ள வருதுன்னா, that is like that is not acceptable. That is not acceptable. ஒரு filthy ஜோக்ஸ் அடிக்கிறீங்க, கேவலமான ஒரு ஒரு அடல்ட் ஜோக் ஒண்ணு அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடிச்சுட்டு ஜோக் வாங்க சிரிச்சுட்டு, no, that's not joke. If you ask me, is there a boundary? Of course there is a boundary. நானும் ஃப்ரெண்ட்ஸும் பேசிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி ரொம்ப ஒருத்தவங்களை ஓட்டிடக்கூடாது. ஆக்சுவலி ரொம்ப ஒருத்தவங்களை போட்டு பரியாசம் பண்ணி அவங்கள கீழே தாழ்த்தி அதை வச்சு ஃபன். லுக், that is not the way to have fun. That is not the way to have fun. Number one, வார்த்தை. அடுத்து நடக்க, அன்பு. அன்புக்கு there is a beautiful definition in scripture. சரியா? அன்புன உடனே ஐயோ பாவம் அப்படி. அன்புனா என்ன? பொறாமை கிடையாது, எரிச்சல் கிடையாது, விரோதம் கிடையாது, கோபம் கிடையாது, தன்னை புகழாது, தன்னை பெரிய ஆளா நினைக்காது. இதுதான் அன்பு.
அன்போடைய சிம்பிள் டெஃபினேஷன் என்னன்னா, என்னைய நேசிக்கிறவங்கள நான் நேசிக்கிறேன். அது அன்பே கிடையாது. அது உலக அன்பு. அதுக்கு பேரு தி வேர்ல்ட்லி லவ். என்னைய நேசிக்காதவங்க கிட்டயும் ஹவ் ஐ பிஹேவ், தட் இஸ் வாட் தி லவ். ஆண்டவரே உங்க அன்பினால நிரப்புங்க. வை டு ஐ ஆஸ்க் தட்? நான் ஏன் வந்து ஒரு நாளும் ஆண்டவரே உங்க அன்பினால என்னை நிரப்புங்க ஆண்டவரே. ஏன்? என்னை நேசிக்கிறவங்கள நான் வெறித்தனமா நேசிக்கிறேன். அதுக்கு தெய்வ அன்பு அவசியமே இல்லை. யூ டோன்ட் நீட் a spiritual assistance to love somebody who loves you back. No, sir. Why do we need a spiritual? Why do we need a supernatural love of God? Why do we ask for the supernatural love of God? அப்படின்னு கேட்டா, that love will equip you, will help you to love somebody who doesn't love you, even who hates you. உங்களை வெறுக்கிற நபரை நேசிக்க வைக்கிறது தான் அன்பு. திமோத்தியோ, நீ பாஸ்டர் ஆயிட்ட ராஜா. டென்ஷன் பண்ணுவாங்க ஒருத்தரும். கட்டுப்பேத்துவான் உன்னைய. ஒரு எரிச்சு எல்லாரும் தயவு செஞ்சு தங்கம், நீ அந்த அன்புல இருந்துராத. நேசி நேசி. கூட்டத்துக்குள்ள யாரு பிரசங்கம் பண்றது நல்லா இருக்கு, யாரு ஜெபம் பண்றது நல்லா இருக்கு, யாரு பாட்டு பாடுறது நல்லா இருக்கு. இன்னைக்கு இவன் பண்ண, நான் பண்ணணும்னு நினைச்சேன். இன்னைக்கு இவன் முந்திரி கொட்டை மாதிரி பேசிட்டான். இவன் முன்னாடி போய் எல்லாத்தையும் முந்திரி கொட்டை மாதிரி. வாட் இஸ் ஹேப்பனிங்? அன்புக்கு பொறாமை இல்ல. அன்பு தன்னை புகழாது, தற்புகழ்ச்சியை நாடாது. We are all brothers in Christ. We are all sisters in Christ. உங்களுக்கு ஒரு சிம்பிள் டெஃபினிஷன் தரேன். எல்லாரையும் முந்தி கனப்படுத்துங்க. ரெஸ்பெக்ட் எவ்ரிபடி, பட் நெவர் எக்ஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் எனிபடி. This is what Christ did. Respect everybody, even they respect you or not. Respect everybody, but never expect honor and respect from anybody. That will keep you so calm and composed. ரொம்ப அமைதியா, ரொம்ப that's what maturity is. That's what maturity. அன்பு ஒரு மனுஷன் அப்படியே மெச்சோர்ட் ஆக்கிட்டே வரும். தேவ அன்புல ஒருத்தர் நிறைஞ்சிருக்கிறான்னா, எல்லாரையும் நீங்க முந்தி கனப்படுத்துங்க. நீங்க போய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க, எல்லாம் பண்ணுங்க, எல்லாம் செய்யுங்க. பட் அவங்க எனக்கு எதுவும் செய்யலையே, that's not needed, because நான் என்ன செஞ்சாலும் நான் நேசிக்கணும். That's not needed. நான் சொல்றேன், humble yourself. ஹம்பிள். அன்புக்கு ரொம்ப தாழ்மை அவசியம். அந்த அன்பை லைஃப்ல அப்ளை பண்றதுக்கு ரொம்ப ஹம்பிள்னஸ் வேணும். ஹம்பிள்னஸ் வாட் டு ஐ மீன் அப்படின்னு கேட்டா, நத்திங்னஸ் ஆஃப் யுவர் ஓன் செல்ஃப், விச் மீன்ஸ் நான் ஒன்றும் இல்லை சார். இப்போ நீங்க மதிக்கல அப்படின்னா, அவங்க எனக்கு மதிக்கல, நான் டக்குன்னு சொல்லுவேன், மதிக்கிற அளவுக்கு நான் ஒரு ஆள் இல்லை ஆண்டவரே. பாவத்துல இருந்து மீட்கப்பட்ட ஒரு சாதாரண பாவி. சிம்பிள். ஒன்றும் இல்ல, நம்மால உடன்படிக்கை பெட்டி வருதுன்னா டான்ஸ் பட்டையை கிளப்புறாரு. யாரு? தாவீது. சரியா? டான்ஸ் ஆடினதுல பாவம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கலந்து போச்சு. யாருக்கு? டேவிடுக்கு. கலந்த உடனே மீகால் அவங்க ஒய்ஃப் மேல இருந்து பார்த்துட்டு பைபிள் சொல்றது ரொம்ப அற்பமா, என்னன்னா என்னன்னா லூசு பையன் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பைபிள் சொல்றது ரொம்ப அற்பமா சொல்லிட்டு கடைசியில புருஷன்கிட்டே கேட்டுட்டா. என்ன கேட்டான்னா, யோ, அற்பமா இப்படி பொம்பளை பிள்ளைங்க எல்லாரும் இருக்கும் போது இப்படி ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு ஆடிட்டு இருக்குது, அற்பமா இல்லையான்னு சொன்ன உடனே இந்த மனுஷன் டென்ஷன் ஆகல. நல்லா கவனிங்க, சூப்பரா இருக்கும் இந்த விஷயம். டென்ஷன் ஆகாம நீங்க வீட்டுல போய் நீங்க முடிச்சு பெறக்கூடாத போய் படிங்க. செகண்ட் சாமியல்ல இருக்கும். டென்ஷன் ஆகாம என்ன பதில் சொல்லுவாப்ல, நான் இங்க பாருமா, நீ என்னை அற்பம்னு சொல்ற, நான் அற்பம் கிடையாது, அற்பத்துக்கும் கீழே நீசனும் அற்பனுமா இருக்கிறேன் பாரு. நீ என்ன என்னைய லூசுன்னு சொல்ற, நான் அற லூசுமா. அவன் சொல்றாரு வாலண்டியரா, நீ என்ன தம்பி என்னைய மிண்டலுங்கிற, நானே சொல்றேன் நான் அற மிண்டல் ராஜா. அதை கீழே சார் என்ன சார் பேசுறீங்க, அற்பமா அவன் சொல்ற, அந்த நீ அற்பத்துக்கு கீழே எதப்பா நானு சொல்லிட்டு என்ன சொன்னார் நல்லுக்கியா, as you said, நான் அற்பம் தான், நான் அற்பத்துக்கும் கீழே உள்ளவன் தான், நீசன் தான். ஆனா இந்த நீசனை தான் தெய்வம் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரு. What else do we need? இப்ப எங்க இருந்து எனக்கு மதிப்பு வருது?
ஏன் எல்லாரையும் என்னை எல்லாரையும் என்னால ஏன் நேசிக்க முடியுது அப்படின்னா, என் ஸ்டாண்டர்ட் எங்க இருக்குன்னா, நான் ரொம்ப கீழ்த்தரமான ஆளுதான் சார். அதனால நான் நொடிஞ்சு போல. என்ன செய்ய? இந்த மெண்டல் பயல தான் தெய்வம் அபிஷேகம் பண்ணி பயன்படுத்துறாரு. வாட் அ கான்ஃபிடன்ஸ் சார்! வாட் அ கான்ஃபிடன்ஸ்! அன்பு, புகழாம ரொம்ப இந்த எல்லாரையும் யாரு கூடயும் உங்களுக்கு கசப்போ, எரிச்சலோ, டென்ஷனோ வரவே கூடாது. இப்படி இருங்க. லார்ட் ஐ அம் நத்திங். அவங்களும் என்னை போல காமனான பீப்பிள். ஆனா நீங்க என்ன அபிஷேகம் வச்சிருக்கீங்க. அந்த ஸ்டாண்டர்ட் ஒண்ணு போதும் ராஜா. இவன் மதிக்கிறான் அதெல்லாம் இல்ல. நான் ஃபர்ஸ்ட் அவங்கள முந்தி மதிக்கிறேன். அவ்வளவுதான். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவன் என்னை மதிக்கல, நானும் அது இல்ல அன்பு. அவன் மதிக்காம இருந்தா கூட நம்ம வாலண்டியரா போய், "என்னங்க நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? தூங்குனீங்களா?" சில 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 நேரங்கள்ல கவனிப்பேன். அ அந்த பிள்ளைங்கள நான் நடத்தியிருப்பேன். கர்த்தருடைய பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்கள நான் ஆண்டவருடைய கிருபையினால உபதேசத்திலயும் இப்படி நடத்தியிருப்பேன். திடீர்னு ஒரு புள்ள கர்த்தருடைய ஊழியத்த இப்ப செஞ்சுட்டு இருக்குது நல்லா. அப்போ அந்த புள்ளைட்ட ரொம்ப சந்தோஷமா என்கரேஜ் பண்ணணுமே. அந்த மகன் செய்றானே பரவால்ல. ரொம்ப மோசமா இருந்த புள்ள நல்லா இப்போ கர்த்தருடைய வேலையெல்லாம் செஞ்சு நெறைய இடங்கள்ல சபைகள்ல அந்த புள்ளைய பயன்படுத்துறாரு ஆண்டவர். அத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா அவருக்கு ஃபோன் போட்டு, "தம்பி" ரொம்ப ஆசையா கூப்பிடுறேன். கூப்ட்டு, "மக்களே ரொம்ப சூப்பர்ன்னு" சொல்றதுக்காக கூப்ட்டு, "ஹலோ தம்பி நல்லா இருக்கிறீங்களான்னு?" கேட்டோனே, "ஹலோ சொல்லுங்க யார் பேசுறீங்க?" அப்படின்னாரு. நானு எனக்கு அதுவே ஷாக். என்னடா இது அப்படின்னு நினைச்சிட்டு, "மகன் நான் சாம் பேசுறேன்." "ஓ நீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா பிரதர்?" எனக்கு ஷாக்குக்கு மேல ஷாக். பட் நான் உடனே சொன்னேன், "கர்த்தர் உங்கள ரொம்ப நல்லா பயன்படுத்துறாரு தம்பி. நல்லா ஊழியம் செய்யுங்க." "ஓ பிரதர் தேங்க் யூ." நானு இட்ஸ் நாட் லைக் யோசிச்சுட்டு வசனம் எவ்வளவு உண்மை. வசனம் எவ்வளவு உண்மை. அதனால தான் பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது. நம்பிக்கை, விசுவாசம், அன்பு. இந்த 3ல அன்பே பெரியது. கவனிங்க. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இந்த 3ம் very essential, very foundation of Christian life. But among these 3, Bible says love stands out. அன்பே பெரியது. அன்புக்கு டெஃபினிஷன் இதுதான். சும்மா நேசிக்கிறவங்கள நேசிச்சுக்கிட்டு அது இல்ல. அவர் சொல்றார் அன்பிலும் அடுத்து வராரு. ஆவியிலும். இந்த ஆவிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். Whether you are led by the Holy Spirit or not, it is very, very important. சரியா? பரிசுத்த ஆவியானவருடைய இன்புட்ஸ உள்ள வாங்கிக்கிட்டு, நான் நடக்கணுங்கிறது ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பரிசுத்த ஆவியினுடைய உணர்த்துதல், பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதல். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். Those who are led by the Holy Spirit will be called as the children of God. சரியா? Led by the Holy Spirit, not filled by the Holy Spirit, but led by the leading by the Holy Spirit is so much important. நம்ம இருதயத்துக்குள்ள ஏதாவது ஒரு காரியத்தை எடுக்க நினைப்போம். இன்னைக்கு இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னால சொல்ல முடியும். நான் அந்த போஸ்ட் பண்றதுக்கு நான் யூசுவலா Instagram அதுலலாம் ஆக்டிவா இருக்க மாட்டேன். டெலிட் பண்ணிடுவேன். Instagram, Facebookலாம் என்கிட்ட கிடையாது. நான் ஏதாவது போஸ்ட் பண்ணணும்னு நினைச்சா போஸ்ட் பண்ணிட்டு உடனே அந்த ஆப்ஸ் என்ன பண்ணிடுவேன், நான் டெலிட் பண்ணிடுவேன். இன்னைக்கு போஸ்ட் பண்ணிட்டு தெரியாம ஒரு ஸ்க்ரால் பண்றேன். ஸ்க்ரால் பண்ணோம்னா கீழ 2 ஒரு வீடியோஸ் வருது. வீடியோ வந்து இந்த வீடியோவ பார்க்கறதுக்காக நான் ஒரு அட்டென்ஷன் ஒரு செகண்ட் எடுக்கும்போது உள்ள இருந்து ஆவியானவர் சொல்றாரு, "டேய் இது பழைய மனுஷன் பார்க்க வேண்டியது. புது மனுஷன் பார்க்கக்கூடாது. பார்க்க முடியாதது தம்பின்னாரு உள்ள." வாவ்! தெய்வமே நீங்க இல்லாட்டி நான் என்ன செய்ய? சொல்லுங்க. அ அழகான வார்த்தை அது. "தம்பி இந்த வீடியோ வந்து பழைய மனுஷன் பார்க்க வேண்டியது. நீ பார்க்க வேண்டியது இல்ல ராஜா. டக்குனு வெளில வா டெலீட் பண்ணு." நம்ம வாழ்க்கையில எவ்வளவு சத்தத்த தெய்வம் இது மாரி செய்றாரு. கேட்கிறோமா நம்ம? தெய்வம் ரொம்ப ஜென்டில் மக்களே. ஐ டெல் யூ சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்படியே ஆஃப் ஆயிருவாரு. அப்படியே அமைதியாயிருவாரு. "நீ செய்யறத செய்யிட்டு அமைதியா இரு." வேண்டாம் ஆண்டவரே. 2வது ஆவியிலும். அடுத்து ஆ எந்த வசனம்?
மன்னிக்கணும். அந்த வசனத்தை படிக்கிறீங்களா? ஆவியிலும் ஆவியிலும் ஆஹா விசுவாசத்திலும் ஆஹா கற்பிலும் விசுவாசிகளுக்கு ஆவியிலும் மாதிரியாயிரு. விசுவாசத்திலும் கற்பிலும். கற்புங்கிறது உங்களுக்கு தெரியும், ஆப்வியஸா தெரியும் இல்லையா? இது எவ்வளவு முக்கியங்கிறது உங்களுக்கு தெரியணும். இன்னைக்கு செக்ஷுவல் சின்ன வந்து ரொம்ப ஜெனரலைஸ் பண்ணி ரொம்ப காமன் ஆக்கிட்டோம். பட் ஐ டெல் யூ, அது ரொம்ப முக்கியம். ஈவன் ஒரு படி மேல போய் சொல்றேன், சரியா? செக்ஷுவல் சின்ன பத்தி நான் ஒரு படி சொல்றேன். இஃப் யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் வித் செக்ஷுவல் சின், நம்ம இன்னும் முதல் ஸ்டெப்பே எடுத்து வைக்கல. பிள்ளைங்களா நான் சொல்றேன், தெய்வம் எல்லா பாவங்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியமானது, சீரியஸான பாவங்கள் தான். ஆனா அந்த கற்பு அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப மேண்டேட்டான திங். ரொம்ப அதனாலதான் அதையும் மென்ஷன் பண்றாரு. கற்பு அப்படிங்கறத மென்ஷன் பண்றாரு. ஏன்னா தெய்வம் ஒரு மனுஷனை விட்டு குயிக்கா அப்படி தள்ளுன்னு விலகி போறாரு அப்படின்னா எந்த பாவத்துக்கு தெரியும்? செக்ஷுவல் சின். அவரால் அதை சகிக்கவே முடியல. குயிக்கா குயிக்கா விலகி போறது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் அந்த சிம்சோனுங்கிற கேரக்டர், சரியா? சிம்சோன் கிட்ட வந்து குடி இருந்துச்சு, திராட்சை ரசம் குடிப்பார், குடிக்க கூடாது, நசரேயன் குடிப்பாரு. நிறைய காரியங்கள் அவர்கிட்ட இருந்துச்சு. அப்பார்ட் ஃப்ரம் செக்ஷுவல் சின் நிறைய பாவங்கள் அவருடைய லைஃப்ல இருந்துச்சு. ஆனா எது அபிஷேகத்தை தூக்குச்சுன்னு கேட்டீங்கன்னா செக்ஷுவல் சின். செக்ஷுவல் சின் காம்ப்ரமைஸ்டா சொல்லல உடனே நீங்க அப்ப மீதி எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, அப்படி கிடையாது. இன்டென்சிட்டியா சொல்றேன், சரியா? இன்டென்சிட்டி வந்து இதுக்கு ரொம்ப அதிகம். இதுக்கு செக்ஷுவல் சின்னுக்கு. அதனாலதான் பான் வீடியோஸோ இல்ல அசிங்கமான காரியங்களையோ பார்க்கும்போது நான் சொல்றேன், ஒரு பெரிய ஆபத்துக்குள்ள காலை வைக்கிறோம்னு அர்த்தம். பெரிய ஆபத்துக்குள்ள கால் வைக்கிறோம். ஏன்னா அது அந்த ஒரு பாவம் தெய்வத்தை அப்படி அப்படி என்ன சொல்ல, அவரோட பிரசன்னத்தை அப்படி விலக்கி எடுத்துட்டு போற அந்த ஒண்ணுதான். ஒண்ணும் இல்ல, ஒரு தீர்க்கதரிசியை விலை கொடுத்து வந்து இஸ்ரேல் ஜனங்களை சபிக்க சொல்றாங்க. அவரு சபிக்கணும்னு நினைக்கிறாரு, ஆசீர்வாதமா வருது வாயில இருந்து. வந்த உடனே என்னடா அது சபிக்க கூட்டு வந்தா அந்த மனுஷன் ஆசீர்வச்சுட்டே இருக்கானேன்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த ராஜாக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. யோ, உன்னை நான் காசு கொடுத்து சபிக்க கூட்டு வந்தா நீ ஆசீர்வச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்ல, ஆண்டவர் ஆசீர்வச்ச ஜனத்தை நான் எப்படி சபிக்க முடியும் அப்படின்னு தீர்க்கதரிசி சொன்னாலும் அடுத்து அவருக்கு ஐடியா கொடுக்குறாரு. யாருக்கு? அந்த ராஜா ஐடியா. நீங்க பாருங்க, சபிக்க முடியலதான் என்னால, ஆனா இந்த உள்ள இருக்கிற தெய்வத்தை துறக்க முடியும் என்னாலங்கிறாரு. என்னடா சொல்ற நீ? எப்படி இப்படி சபிக்கவே முடியாதால எப்படி தர? ஒண்ணும் இல்ல, உங்க ஊர்ல இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களை கொஞ்சம் உள்ள அனுப்பி விபச்சாரத்திலையும் களவுலையும் கொஞ்சம் அப்படி என்கேஜ் பண்ணுங்க, தெய்வம் விலகிடுவாரு. மனுஷன் சொன்னது போல அவன் எல்லாரும் சூப்பரா, அந்த ராஜா ஒண்ணும் பண்ணல, தான் ஊர் பிள்ளைய லைட்டா உள்ள அனுப்பிச்சுட்டு விபச்சாரத்துக்குள்ள வராங்க, எல்லாரும் வேப்பித்தனத்துக்கு உள்ளாடுறாங்க. தெய்வம் விட்டு. பிள்ளைங்களா, we have to be very very careful when it comes to sexual sin. தயவு செஞ்சு சொல்றேன், என்டர்டைன் பண்ணவே பண்ணாதீங்க ப்ளீஸ். எந்த லெவலுக்குன்னு சொல்றேன், சரியா? அதுவும் ஆண்டவருக்காக வாழணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். நான் சொல்றேன், உங்க தயவு செஞ்சு உங்க கேட்ஸை க்ளோஸ் பண்ணிருங்க, கண்ணையும் காதையும் தயவு செஞ்சு க்ளோஸ் பண்ணிருங்க, தயவு செஞ்சு. ஈவன் அன்வான்ட் அடல்ட் கான்வர்சேஷனை கூட எடுக்காதீங்க உள்ள. ஐ டெல் யூ, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க நினைக்கிறீங்க, நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன், சரியா? அடல்ட் கண்டென்ட்டை பாக்குறதுனால தான் நான் பாவத்துல விழுறேன் நீங்க நினைச்சீங்கன்னா தவறு. அடல்ட் கண்டென்ட்டை கேட்கறது தான் பெரிய ஆபத்து. நல்லா கவனிச்சுக்கங்க. அடல்ட் கண்டென்ட்டை பார்க்கறத காட்டிலும் கேட்கறது பயங்கர ஆபத்தான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க வேதத்துல அடிக்கடி கேட்கலாம், காதுள்ளவன் கேட்க கடவன்,
வார்த்தை உள்ள போச்சுன்னா செவித்தின உள்ளவர்களாய், மந்தம் உள்ளவர்களாய். லிசன் டு மீ. கர்த்தருடைய வார்த்தை, இந்த வார்த்தைக்கு ஒரு வல்லம் இருக்கு, வசனங்களுக்கு ஒரு வல்லம் இருக்கு. எவ்ரி வார்த்தைக்கு ஒரு வார்த்தைக்கு ஒரு 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 வல்லமை இருக்கு. அது மேபி அது ஈவில் ஸ்பிரிட்டா இருக்கலாம், இல்லாட்டி ஹோலி ஸ்பிரிட்டா இருக்கலாம், இல்லாட்டி அது உருவாக்குகிற வல்லமையா இருக்கலாம், அழிக்கிற வல்லமையா இருக்கலாம். பட் அதுக்கு ஒரு வல்லம் இருக்கு. அப்ப நீங்க more you listen to such conversation, more you will be corrupted. More you will be corrupted. It is dangerous than seeing things. நான் மறுபடியும் சொல்றேன், it is dangerous than seeing things. நீங்க நினைக்கிறீங்க பார்க்கறத விட இது ரொம்ப ஆபத்து. ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? சரி, இது உன்னை குறிச்சு. இன்னைக்கு நீங்க உங்களை குறிச்சு ரொம்ப ரொம்ப எப்படி இருக்கணும்னா கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனாலதான் பிலிப்பியருக்கு எழுதும் போது அவர் சொல்றாரு, எப்பா நீங்க நல்ல பிரசங்கம் பண்றீங்க. வாசிடலாமா? பிலிப்பியர், நான் முடிக்கிறேன். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 15-16. சிலர் சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல்மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். இங்க யார பிரசங்கம் பண்றோம்? கிறிஸ்துவ பிரசங்கம் பண்றோம். கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ணா நாம என்ன கால்குலேஷனுக்கு வருவோம்? இவங்க கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தருக்காக கர்த்தரிடத்துல அன்பு செய்யற பிள்ளைங்க, இந்த தேவ அன்புனால நிறைஞ்சிருக்கிற பிள்ளைங்க தான் இயேசு அறிவிக்கிறாங்க. கிடையாது. நான் பிரசங்கம் பண்றதுனால தேவ அன்புனால நிறைஞ்சு பிரசங்கம் கிடையாது. ஸ்ட்ரீட்ஸ்ல ப்ரீச் பண்றதுனால நீங்க இல்ல. எனக்கு ஒரு பிள்ளைய தெரியும் ஸ்ரீலங்கால. இஸ் a ஸ்ட்ரீட் ப்ரீச்சர். பட்டை கலப்பான் பிள்ளை. அவனும் அவன் மனைவியும். சரியா? 2 பேரும் ஸ்பீக்கரை கையில எடுத்தானுங்கன்னா கொளுத்தி தள்ளுவாங்க. ரொம்ப என்ன சொல்ல, என் உடன் பிறந்த சகோதரமே, அந்த தம்பி மாதிரி, என்னோட சொந்த தம்பி மாதிரி அந்த மகன் ஸ்ரீலங்கால இருக்கிறான். அவன்கிட்ட போய் பேசினா தெய்வ அன்பு ஊத்தும் இருதயத்துல இருந்த அவனுக்கு. சொல்லுவானே, நான் ஸ்பீக்கர் எடுத்ததை பார்த்து நிறைய பேரு நானும் ஸ்பீக்கர் எடுத்துட்டு ஸ்ட்ரீட்டுக்கு போறேன், பிரசங்கம் பண்ண போறேன்ட்டு போயிருக்காங்கன்னு நிறைய பேரு. ஆனா அவங்க கிட்ட ஒரு இதை பார்க்கவே முடியலன்னே அப்படின்னா நான் சொன்னேன், ஏன்னா உனக்கு இருக்கிறது அழைப்பு ராஜா, அங்க அழைப்பு இல்ல. அது போட்டிக்கும் பொறாமைக்கும். இவன் செஞ்சா நானும் செய்வேன், இவனுக்கு நிறைய வியூஸ் வருது, அதே காரியத்தை நான் செய்யறேன், இவன் இல்ல. இவர் சொல்றாரு, பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர், அடுத்து சொல்றாரு, சிலர் நல்வழியிலும் செய்யறாங்க. சொல்லிட்டு அடுத்துதான் ரொம்ப முக்கியம் 16. சிலர் என் கட்டுக்களோட வாசிங்க. சிலர் என் கட்டுக்களோட உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோட கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். அது என்ன சுத்த மனசு இல்லாம அறிவிக்கிறது? உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. சுத்த மனசு இல்ல, சுத்த மனது இல்லாம அறிவிக்கிறத அங்கீகாரமா நினைச்சுக்கலாமோ? நோ சார், நோ சார். சுத்த மனதோட இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்மளை தாழ்த்துவோம். என்ன குறிச்சு நான் எச்சரிக்கையா இருக்கணும் ஆண்டவரே. அடுத்து சொல்றாரு, உபதேசத்தை குறிச்சு நான் முடிக்கிறேன். இந்த உபதேசங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு காரியம். நம்ம நிறைய நேரங்கள்ல பிள்ளைங்களா, எசப்பா நல்லவர், ரட்சிக்கிறவர், மீட்கிறவர், அவர் உங்களுக்காக மரித்திருக்கிறார், அவர் உங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறார், இதோட நிறுத்திட்டு வண்டிய ஓட்டக்கூடாது. ஆரம்பிக்கும் போது ஐ திங்க் ஸ்டீஃபன் தம்பின்னு நினைக்கிறேன், நம்ம ஜோ பண்ணாங்க, நம்ம வசனத்துல நம்ம வளரணுமே. லிசன் டு மீ. ஏசப்பா நல்லவர், வல்லவர். அவர் காஸ்பல் வெளியில இருக்கிறவங்களுக்கு நாம சொல்லணும். அதே நேரத்துல ஸ்ட்ராங்கான உபதேசங்கள்ல நாம வளர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு வசனத்தை வாசிட்டு முடிப்போம். எஸ்ரா 7வது அதிகாரம். எஸ்ராக்கு வாங்க. எஸ்ரா 7வது அதிகாரம். எஸ்ரா 7வது அதிகாரமா? 7வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும்
இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். கவனிங்க இந்த வசனத்தை. ஒரு பெரிய வேலையை செய்ய போறான் எஸ்ரா. என்ன? தேவ ஜனங்களை ரெடி பண்ணி ஆலயத்தை மறுபடியும் கட்டுகிறதற்கான ஒரு பெரிய வேலைக்குள்ள இறங்க போறாரு. ஊழியம் செய்ய போற பெரிய வேலை. சரி, அந்த பெரிய வேலை செய்ய போற ஆளு செய்யறதுக்கு முன்னாடி தன் மைண்ட, தன் இருதயத்தை ரெடி பண்றாரு, பக்குவப்படுத்துகிறாரு. எப்படி பக்குவப்படுத்துறாருன்னா, இங்க பாருங்க, நான் இன்னையில இருந்து கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும். வீடு கட்டுறதுக்கும் ஆராயறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீ பில்டரு, ஆலயம் கட்ட போற, இடிஞ்சு போன ஆலயத்தை மறுபடி கட்ட போன. ஆண்டவரே, எப்படி எந்த செங்கல் யூஸ் பண்ணணும், எந்த சிமெண்ட் யூஸ் பண்ணணும், எந்த வுட் யூஸ் பண்ணணும், இப்படி அறிவு எனக்கு கொடுங்கன்னு கேட்டா லாஜிக்கு. இவர் என்ன சொல்றாருன்னா, நான் இன்னில இருந்து முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு பண்ணிட்டேன்? கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும். அடுத்துதான் அது சொல்லிட்டு எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி, அப்படின்னா மேல இருந்து விழுந்துராது பொத்துன்னு இந்த முடிவெல்லாம் அப்படியே அந்த டப்புன்னு வராது. பக்குவப்படுத்தணும். இல்ல சாம், புது மனுஷன் சாம், நீ நியூ மேன் ஆயிட்ட, ரினியூடு பர்சன் ஆயிட்ட. இருதயத்தை பக்குவப்படுத்து. டிசிப்ளின், இதோட வேர்டு என்ன? டிசிப்ளின் அர்த்தம். டிசிப்ளின் யுவர் செல்ஃப். இன்னைக்கு நான் ரீட் பண்ணணும், இதை தியானிக்கணும், இதுல இருக்கிற காரியத்தின்படி நடக்கணும். டிசிப்ளின் யுவர் செல்ஃப். Holy Spirit is such a disciplined God. Holy Spirit never entertained laziness. நான் இதை அனுபவிச்சு சொல்றேன். நல்ல ஆண்டவரோட பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்கும் போது சோம்பேறித்தனத்துக்கு இடமே இருக்காதுங்க. குவிக்கா இருக்கும் வேலை, ஒர்க் பண்றது ஸ்விஃப்டா இருக்கும், எல்லா காரியமும் ஸ்விஃப்டா மாறும். சொல்றாரு, ஆராயவும் அதன்படி செய்யவும் உபதேசிக்கவும் என் இருதயத்தை பக்குவப்படுத்தினேன். சொல்றேன் பிள்ளைங்களா, எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருடைய சமூகத்துல உட்கார முடியுமோ உட்காருங்க. உங்களுக்கு தெரியுமா, பழைய நாட்கள்ல இருந்த தேவ மனிதர்களுடைய பேட்டர்ன் என்ன தெரியுமா? கொஞ்சம் ஆப்போசிட்டான பேட்டர்ன் அது. எப்படி பேட்டர்ன்னா, 4 நாள் ஜோம் பண்ணுவாங்க, 5 நாள் ஜோம் பண்ணுவாங்க, 2 நாள் ஊழியத்துக்கு போவாங்க. என்னடா நம்ம இதை என்ன சொல்லிடுவோம்னா உடனே சோம்பேறிகள் சொன்னா. இன்னைக்கு நம்ம என்னன்னா, 5 நாள் ஊழியத்துக்கு போயிட்டு 2 நாள் ஆண்டு சமூகத்துல உட்காரத பெருசா பேசிட்டே இருப்போம். 5 நாள் ஊழியம் பிரதர், சரி 2 நாளான. பழைய காலத்து பேட்டர்ன் அது கிடையவே கிடையாது. ரிவைவலோட பேட்டர்ன் அது கிடையவே கிடையாது. ரிவைவலோட பேட்டர்ன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பேட்டர்ன். என்னன்னா, அங்க பிஸி கிடையாது. எப்படின்னா, பிஸி வித் பீப்புள் கிடையாது, பிஸி வித் காட். Are you busy with God? Are you busy with God? உங்களை நீங்களே கேளுங்க. Are you busy with God or busy with people? We are all busy with people, not with God. Not with God. நான் வந்த புதுசுல ஒரு நாள் விடாம மீட்டிங்க்கு ஸ்கெடியூல் கொடுப்பேன். சும்மா போய்கிட்டு வளரதான் உணர்ந்தேன். முட்டாள்டா நீ. ஜனங்கள் முன்னாடி போய் நிக்கிறது இல்ல விஷயம். ஜனங்கள் முன்னாடி வல்லமையோட நிக்கணும். ஜனங்கள் முன்னாடி போய் வார்த்தையை சொல்றதுல தேவ மகிமையோட போய் நிக்கணும். So what is needed for that? You have to spend time in the presence of God. Spend time in the presence of God. நல்லா உட்காருங்க, தேவ சமூகத்துல உட்காருங்க. உங்களுக்கு வேலை நேரம் போக இருக்கிற நீங்களா பிள்ளைங்க படிக்கிறீங்க, வேலை பாக்குறீங்க, அதோட சேர்ந்து ஊழியம் பண்றீங்க. நான் சொல்றேன், கேப் கிடைக்கும் போதெல்லாம் தெய்வ சமூகத்துல லார்ட் ஆண்டவரே உங்களை கற்றுக்கொள்ள விரும்புறேன். வேதத்தை எடுங்க, படிங்க. இதுல என்ன சொல்லிருக்கு, அது என்ன சொல்லிருக்கு. அவர் என்ன சொன்னா, வேதத்தை படிக்கன்னு சொல்ல, வேதத்தை ஆராய பக்குவப்படுத்து. உடனே சொல்லுவோம், இது வரமாக்கும். வேதத்தை பகுத்து போதிக்கிற வரம், ஞானத்தை. அது சார், பைபிள் படிச்சு மெடிடேட் பண்றது பேசிக் கிறிஸ்டியனுக்கு தெய்வம் கொடுத்திருக்கிற. அதுக்கு பக்குவம் தேவை, டிசிப்ளின் தேவை, வேற ஒண்ணுமே இல்லை. டிசிப்ளின் அவசியம், டிசிப்ளின் அவசியம். இன்னைக்கும் கூட பிள்ளைங்களா, நம்மளை குறிச்சும்
நம்மளுடைய உபதேசத்தை குறிச்சும் எச்சரிக்கையா இருப்பீங்கன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுக்க போறார். என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க பார்க்கலாம். தீமோத்தேயு வசனத்தை வாசிங்க. உன் இளமையை குறித்து, அது இல்ல, உன் உபதேசத்தை குறித்தும் உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி அடுத்து, செய்வாயானால் இப்படி செய்வேன்னா உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். இதுக்குத்தானே நம்ம ஊழியத்துக்கு வரோம். என் ரிசல்ட் பாருங்க, உன்னையும் உன் உபதேசத்தை கேட்கிறவர்களையும் நீ ரட்சித்துக் கொள்வாய். ஏன்? Because I depend on God's power. Because I depend on God's power. என்னையும் காப்பாத்திக்கிறேன், என் உபதேசத்தை கேட்கிறவங்களும் காப்பாற்றப்படும்படியாய் தேவ வல்லமையும் தேவ மகிமையும் நம் மூலமா வெளிப்படும். ரட்சித்துக் கொள்வாய். So people, பிள்ளைங்களா, நீங்க அந்த ராத்திரி வேளையில உங்க இருதயம் பக்குவமாகட்டும். என்னை குறிச்சு நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், என் உபதேசத்தை குறிச்சு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்ப நான் பேசும்போது ஜனங்கள் நிச்சயமா அதை கேட்டு ரட்சிப்புக்குள்ள வருவாங்க. ஏன்னா அது என்னுடைய வல்லமை இல்ல, கர்த்தருடைய மகிமையை நான் சுமந்துட்டு வர்றதுனால, கர்த்தருடைய வல்லமையை நான் சுமந்துட்டு வர்றதுனால தெய்வமே அதை செய்வார். ஜோமனோமா ராஜா, உமக்கு நன்றி பா. நீங்க ரொம்ப நல்லவர்ப்பா, ரொம்ப நல்லவர்ப்பா, ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர். இருதயம் திறந்து எங்க கூட நீங்க பேசுறீங்க. நன்றி. அற்பமான பிள்ளைங்கப்பா. ஆனா நீங்க பிள்ளைங்களுக்கு, குழந்தைங்களுக்கு சொல்றது போல எங்களுக்கு சொல்றீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். அங்க எங்களை குறிச்சு நாங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஆண்டவரே. எங்க உபதேசத்தை குறிச்சு நாங்க எச்சரிக்கையா இருக்கணும் ஆண்டவரே. நாங்க எதுலயும் லெத்தாஜிக்கா டைல்யூட்டடா ஆயிடக்கூடாதுப்பா, ஆயிடக்கூடாதுப்பா. இத வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் கர்த்தர் அந்த இருதயத்தை இந்த ராத்திரி வேலையிலும் தருகிறபடி நமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைங்க செய்யற ஊழியத்தை கர்த்தர் கனப்படுத்தி, இந்த பிள்ளைங்களுடைய ஒவ்வொரு ஊழியத்தின் நிமித்தம் அதிகமான ஜனங்கள் கர்த்தரிடத்துல சேர்க்கப்பட கர்த்தர் கிருபை தாங்க. பூரண அன்பிலையும் விசுவாசத்திலையும் நடக்கையிலையும் அடுவரே வார்த்தையிலையும் எல்லாருக்கும் மாதிரியா வாழுகிறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். லவ்லி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். Thank you so much. Thank you so much, na. Praise Lord.